நீங்கள் குறிப்பிட்ட அறிகுறிகளின் அடிப்படையில் இது புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் தலையிலையோ கையிலையோ சின்ன பம்பாட்டம் இருக்குங்களா? உடனே ஒரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கையிலையோ முகத்துலையோ ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னு போட்டு பாருங்களேன். இன்னொரு 3 நாள் தான் உங்களுக்கு இருக்குன்னு அவங்கள முடிச்சு விட்ரும். இப்போ சாட் ஜிபிடியை ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு லீகல் அட்வைஸாக இருக்கட்டும், மெடிக்கல் அட்வைஸாக இருக்கட்டும், எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் டூலை ஒரு மெடிக்கலாக யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இந்த ஏஐ எடுத்துட்டோம்னா உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருந்த டாப்பர் படிப்பாளி ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லா புக்கையும் கரைச்சி குடிச்சிருப்பா அப்படி. ஆனால் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது 0. அவன் படித்ததை பேசுவான், ஆனால் அது உண்மையாலுமே ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த வீடியோ முடியும் போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஏஐ நோக்கி போகிறங்காட்டி என்னென்ன மாதிரி மோர் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், இப்போ ஏஐ நிறைய பேர் அவங்க ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்குறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டு சரியில்லை, என் புருஷனை திட்டிகிட்டே இருக்கிறான், நான் என்ன பண்ணணும்? இதுதான் காமனாக நிறைய பேர் ஏஐகிட்ட கேட்குறாங்க. இந்த சாட் ஜிபிடிட்ட இதை ஏன் கேட்குறாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்ம சீக்ரெட்ஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. அதனாலேயே நிறைய பேர் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஏஐங்கிற ஒரு தெரபிஸ்ட் எல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுன்னா, மிரர் மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஏற்றி விடுற மாதிரியே ஒரு பதில் சொல்லும். அது சொல்கிறது எல்லா டைமும் கரெக்டாக இருக்காது, ஹாலுசினேட் பண்ணும். ஹாலுசினேட்னா இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லும். ஏஐ ஹாலுசினேஷன் சொல்லி கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இதனால் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆக போகிறதில்ல, உங்களே அறியாமல் உங்கள் பிரச்சனை பெருசுதான் ஆகும். சம்டைம்ஸ் அது ராங் அட்வைஸாக கூட இருக்கலாம், அதை வெரிஃபை பண்ணுற கூட உங்களுக்கு வழி கிடையாது. இதனால் நல்லா இருக்கிற ரிலேஷனை நீங்களே கெடுத்த மாதிரி ஆயிரும். அடுத்தது செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணுறது ஏஐ வச்சு. எல்லாம் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, வெறும் சிம்டம்ஸை போட்டு டயக்னோசிஸ் கேட்குறது. நீங்கள் முடி கொட்டுது, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடி கொட்டுறதுக்கு என்னெல்லாம் காசு இருக்கோ எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதுக்கு உங்கள் கான்டெக்ட் தெரியாது. நீங்கள் என்னதான் அதை டிஃபைன் பண்ணி சொன்னாலும் உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பாடியில் உங்கள் சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்னு அதுக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. கவனிச்சு பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி அட்வைஸ் எப்போ கேட்டாலும் கீழே ஏஐ மே ஹாலுசினேட், இது ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்லைன்னு போடுறாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு டாக்டர் எப்படி ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கேட்டு உங்களை அனலைஸ் பண்ணி உங்களை செக்அப் பண்ணி ஃபிசிக்கலாக அதுக்கப்புறம் தான் ஒரு டெசிஷனுக்கே வர முடியும். ஏஐ கிட்ட நீங்கள் வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப ஏஐ நம்பி உங்கள் டேட்டாஸ், பர்சனல் டீடைல்ஸ்லாம் அதெல்லாம் ஃபீட் பண்ணீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபியூச்சரில் அதை வச்சு உங்களை அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஆக்னி ப்ராப்ளம்க்கு ஏஐ கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த க்ரீமை யூஸ் பண்ணக்கு அப்புறம் தான் ஃப்ளேர் அப் ஆயிருச்சு, அதிகமாயிருச்சு. அசிங்கமா போச்சு எனக்கு. அப்புறம் நாங்கள் செக்அப் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏஐனால ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் கொடுக்க முடியுமே தவிர உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அப்படி தப்பான க்ரீமை யூஸ் பண்ணுறங்காட்டி பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாகலாம், இர்ரிவர்சிபிள் ஸ்காரிங் வரலாம், இன்னும் டேமேஜ் அதிகமாகலாம். அப்போ என்ன டாக்டர், கிளினிக் வரணும், உங்களை பார்க்கணும், ஃபீஸ் கட்டணும், அதை தானே சொல்ல வரீங்க? அதுதானே உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. அது இல்லைங்க. ஏஐ யூஸ் பண்ணணும்னா கரெக்டாக யூஸ் பண்ணி பழகணும். ஏஐங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க. நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அது கிடைக்கும் அப்படி கிடையாது. ப்ராம்ப்டை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டான கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி தான் அது பதில் சொல்லும். ஆரம்ப காலத்தில் நானும் தெரியாமல் இந்த சாட் ஜிபிடி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறேன். பல டைம் சொதப்பி இருக்குது, நிறைய தப்பான விஷயங்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் நினச்சிட்டேன் இதெல்லாம் சும்மா பொய்யின்ட்டு. எப்படி கரெக்டாக ப்ராம்ப்ட் போட்டு பதில் எடுக்கிறேன்னு கற்றுக்கப்புறம் இப்போ நான் ஏஐயில் நிறைய விஷயங்களை நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர் எடுத்திங்கன்னா பக்கமாக இருக்கும். இப்போ ஏஐ வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டான விஷயங்கள் ப்ராம்ப்ட் போடணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஒரு பேஷண்ட்டை எங்கே ஏஐ யூஸ் பண்ணலான்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸ், ஒரு சில மெடிக்கல் டேர்ம்ஸ் புரியாது, அதனோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு டாக்டர்கிட்ட நான் போகிறேன், நான் எந்தெந்த மாதிரி கேள்விகள் நான் கேட்கணும், நான் இந்த சர்ஜரி பண்ணிக்க போகிறேன், நான் எப்படி நான் ப்ரிப்பேர்டாக போகணும், இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அது ஒரு கன்சியூமராக அது உங்களோட ரைட்டு. ஒரு பேசிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மூலம் எஜுகேட்டடாக போகிறங்காட்டி அன்வான்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அன்எக்ஸ்பெக்டட் டிஸப்பாயின்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நானே ஒரு டயக்னோஸ் பண்ணிக்கிறேன், நானே ஃபைனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு தெரப்பிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறது ஆஸ் எ டாக்டராக நான் சொல்கிறேன், நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக உங்கள் குரூப்பில் எவனோ ஒருத்தன் ஏஐ நம்பி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் நத்திங் கேன் பீட் ஹியூமன் கிரிட்டிக்கல் திங்கிங்.
அதை மட்டும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் டெல் பை பை.